நான் மயிலாப்பூர் தொகுதியில 2026 தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா போட்டியிடுறேங்க. என் பேர் அருண். நான் நீங்க வந்து பிறந்து வந்தது கோயம்புத்தூர் அப்படிதானே? கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு ஆளை எதுக்கு மயிலாப்பூர்ல அனுப்பிச்சு? நான் நான் வந்துட்டு கோயம்புத்தூர்ல தம்பி பேரறிவாளனுக்கு ஆதரவா ஏதாவது செய்யணும், என்ன இன விடுதலைக்காக ஏதாவது ஒரு செய்யணுங்கிறதுக்காக மேடை ஏறி பேச ஆரம்பிச்சேன். அப்படி பேசின ஒரு காணொளி வந்து மூத்தவர்கள் கைக்கு போக அப்படி அதுக்கப்புறம் அவங்க தொடர்பு கொண்டாங்க. இந்த மாதிரி நாங்க இப்போ சென்னையில் மயிலாப்பூரில் வேட்பாளரை நிறுத்துறதுக்கு கேட்குறோம் அப்படின்னு. அப்போ கேட்கும்போது கூட நான் வந்து சொன்னேன், அண்ணா நான் வந்து பார்ப்பனர் சமூகம், என்னை மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியாது, நீங்கள் வந்துட்டு இது சரியா இருக்குமா, நான் வந்து மேடை ஏறி பேசுறாங்கண்ணா, நான் என்னோட கருத்தை பேசுறேன், நான் வேட்பாளராக நின்னா நான் சொன்னா கூட போடுவாங்க, நின்னா போடுவாங்களான்னு தெரியாதுங்கண்ணா. ஆனா அண்ணா என்ன சொன்னாருன்னா, அப்படியெல்லாம் எல்லாராலையும் ஒதுங்கி போயிடவும் முடியாது, ஒரு வரலாற்று பெருமணி இன விடுதலைக்கா நிக்கிறவங்களுக்கு என்னோட பங்கு இதுதான், நான் என்னோட வேலை இதுதான்லாம் யாராலையும் குறைச்சிக்க முடியாது, எல்லாரும் இதுல தவறாம எங்கேஜ் ஆகி இதுல உடன்பாடோட வேலை செய்யணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. சரி, அப்போ அது பல பல கட்டங்கள்ல சிந்திச்சு சரி அண்ணன் சொன்னா சரியா இருக்கும், மூத்தவர்களும் சரியா இருக்குங்கிறனால நான் மயிலாப்பூர் தொகுதியில வேட்பாளராக களம் காண்றேன். இந்த மாநாடு வந்து எதுக்குன்னா, ஒரு மக்களுக்குள்ள ஒரு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு, மக்களுக்கு மாற்றம் வேணுங்கிற தேடல் இருக்கு, ஆனா எது சரியான மாற்றங்கிற ஒரு குழப்பம் வரலாம். மாற்றம் தேவை, அது எது சரியான மாற்றங்கிறத மக்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக இந்த மாநாடு. இந்த மாநாடு பார்க்கும்போது இங்க அதாவது தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டு இங்க சூழ்ந்து குழுமி இருக்கிற மக்களை வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து ஒரு நேர்மறை சிந்தனையோட ஒரு மொத்த குவியல், இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்கான மொத்த குவியல். இந்த பாசிட்டிவ் எனர்ஜியில இந்த நேர்மறை சிந்தனையில இருக்கிற மக்களுக்கு மத்தியில இருந்து இந்த வேட்பாளர்கள் திருப்பி களத்துல பாயும் போது இங்க கிடைக்கிற அந்த உத்வேகம், அந்த எனர்ஜியோட களத்துல பாயும் போது அது பன்மடங்கா ஆற்றலை பெருக்கி தரும்னு நாங்க நம்புறோம். அதனால இந்த மாநாடு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உற்றார் உறவினருக்கு அரசியலுக்கு போறதுல அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு, ஐயோ நமக்கு ஏன்பா அப்படின்ற, நமக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை அப்படிங்கிற ஒரு சிந்தனையில் இருக்காங்க. ஆனா அப்படி யாரும் விலகி நிக்க கூடாது, விலகி நிக்கவும் முடியாது. அது 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 அவங்க புரிஞ்சுக்கும் போது அவங்க தானா வந்துட்டு சரி அருண் செய்யறது சரிதான், இந்த அரசியலை பேசுறதுக்கும் ஒரு ஆள் வேணும், இல்ல இந்த அரசியலை இந்த குடியிலேருந்து பேசுறதுக்கும் ஒரு ஆள் வேணும், இந்த பார்ப்பனிய, ஏன்னா இப்ப பார்ப்பனர் அல்லாத ஒரு இயக்கங்கிற ஒன்ன உருவாக்கி தோராயமா ஒரு 60 வருஷமா அரசியல் நீரோட்டத்திலிருந்தே விலக்கப்பட்ட ஒரு 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 சிறுபான்மை குடி மக்களா இருக்கும். அப்போ இதுல இருந்து இல்ல இந்த பார்ப்பனியத்தெல்லாம் திறந்துட்டோம், நான் எங்க மக்களை சமமா தான் பாக்குறேன், எனக்கு என் இன விடுதலைக்கான பணி இருக்கு, அதனால நான் வந்து நிக்கிறேன். அப்படி இப்ப ரெட்டமலை சீனிவாசன் ஐயா சொன்னதுதான் வந்து மனசுல அடிக்கடி ஏந்திக்க வேண்டியதா இருக்கும். ஆமாண்டா, நான் பாப்பாதான்டா, ஆனா நான் அரசியல் செய்வேன்டா, என் இனத்துக்கான அரசியல் செய்வேங்கிற அந்த அந்த ஒரு உளவியல் நிமிர்வு நமக்கு வரணும். அந்த உளவியல் நிமிர்வு நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு வந்ததுன்னா சக பார்ப்பனர்களுக்கும் சக தமிழர்களுக்கும் அந்த உளவியல் நிமிர்வு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம நிறைய போலி கற்பிதங்களுக்குள்ள இருக்கோம், நம்ம ஹிந்துன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம இந்தியன் எக்ஸாக்டா ஒரு கான்ஸ்ட்ரக்ட் இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா அது இல்ல, உண்மையான அடையாளம் உண்மையான ஐடென்டிட்டி தமிழர் தான் அப்படிங்கறதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு இது விளக்குறதுக்கு ஒரு 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 பாசிட்டிவ் எனர்ஜி தேவைப்படுது. அதுக்கு இந்த மாநாடு உதவியா இருக்குங்கிறது நான் எங்களோட கருத்து. இல்ல அப்படியே பாவம் அவங்கள வந்துட்டு நம்ம அவங்க பாவம், அவங்களை அப்படி சொல்லக்கூடாது. ஆனா இங்க வந்து கருத்தியலால உந்தி தள்ளப்பட்டு ஒரு கருத்தியலால ஈர்க்கப்பட்ட மக்களோட கூட்டம். அதனால இங்க வந்துட்டு இவங்களை ஒழுங்கு செய்யறதுக்கு வெளியில இருந்து ஒரு ஆள் சொல்ல வேண்டியது இல்லை, தங்களுக்குள்ளேயே ஒரு மாரல் வேல்யூ இருக்கும், தங்களுக்குள்ளேயே வந்து ஒரு மாரல் காம்பஸ் இருக்கும், நம்ம இதை செய்யக்கூடாது, செய்யணும், இதுதான் சரி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கிற மக்கள் தான் இங்க ஒன்னா கூடுறாங்க. அதனால இவங்களை இந்த கூட்டத்தை எப்படி ஒருங்கிணைக்கிறதுங்கிறது பெரிய சிக்கலே கிடையாது. ஏன்னா இந்த கூட்டம் தன்னைத்தானே ஒருங்கிணைச்சுக்கும். இது ஒன்றும் ஆட்டுமந்த கூட்டம் இல்லை. நாம் தமிழர் கட்சியில பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல தமிழ் தேசியத்தை ஏத்துக்கிட்டு பயணிக்கிறவங்களா இருக்கட்டும், பெரிய முதிர்ச்சியோட பயணிக்கிறாங்கன்னு தான் நான் பாக்குறேன். அதனால நமக்கு இந்த கிரீஸ் தடவுறது, அப்புறம் இந்த அவர் ஐயா செங்கோட்டையர் ஐயா சொன்ன மாதிரி இந்த முள் கம்பிகள் சுத்தப்படும் அப்படின்னாரு, நமக்கு அந்த அந்த அவசியமெல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு வந்துட்டு மாநாட சரிவர நேர்த்தியா நடத்தினா போதுங்கிற கவலை மட்டும்தானே தவிர, அப்புறம் இயற்கையை ஒத்துழைக்கணும், அது ஒண்ணுதானே கவலையை தவிர மிச்சபடி கிரீஸ் அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. பஸ்
சீமா மோகம் தனியா இருக்காங்க. இந்த ரெண்டு கட்சி ரெண்டுத்துக்கும் நீங்க தனித்து நிக்கிறீங்க. இதை எப்படி எதிர்கொள்ள போறீங்க? இப்ப நேத்து கூட தேமுதிக கூட வந்து திமுக கூட்டணி செஞ்சிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? களத்துல வீரியமா இங்க நடக்க போறது கருத்தியல் யுத்தம் தாங்கிறத கொண்டு போய் சேர்ப்போம். இந்த 2026 தேர்தலுக்கு 2 சித்தாந்தங்களுக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு திராவிடம், இன்னொன்னு தமிழ் தேசியம். இந்த தெளிவை இப்போ ஒரு காலத்துல சீமான் அண்ணா வந்துட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இதில் நடந்த தவறு என்ன, விஜய் அண்ணன் மேல இருக்கிற தவறுகள் என்ன, அங்க பொதுமக்கள் மேல இருந்த தவறுகள் என்ன, காவல்துறை மேல இந்தந்த குறை, இதெல்லாம் விளக்கி பேசும்போது எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா கூட்டணிக்கு வரல அதனால நாங்க எதை எதிர்த்து பேசுறோம்னு நினைக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் பேசுற அரசியலை தான் மிச்சம் எல்லா கட்சிகளும் பேசுங்கிறது இப்போ நிரூபணமாயிருக்கும். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்போ எல்லா கட்சிகளும் அவங்கள தாவேக்காவை விஜய் அண்ணனை விமர்சிக்கிறாங்க. இப்ப நாங்க முன்னாடி விமர்சிச்சது வந்து எங்களோட கூட்டணிக்கு வரலங்கிறனால இல்ல, இந்த செயல்பாடு தப்பா இருக்கு, இந்த எண்ண ஓட்டம் தப்பா இருக்கு, அதை திருத்தணுங்கிறக்காக நம்ம வந்துட்டு சில கேள்விகளை கேட்கறோம், சில வழிமுறைகளை சொல்றோம். இல்ல அவரு மன்னிப்பு கேட்டதுல அவர் ஒரு வீடியோ ஒரு காணொலி போட்டிருந்தாரு, அதுல ஒரு வருத்தம் தெரியலங்கிறத ஒரு சாமானியன்னு நம்ம பதிவு பண்றோம். ஆனா இப்ப இன்னைக்கு மிச்சவங்கள்லாம் திறந்தாழ்ந்து இறங்கி பேசும்போது அவங்களுக்கு புரியும், நாம் தமிழர் சரியா நம்ம எளிதாட செய்யறது இல்ல, நம்ம சரியான செய்யறோம், உலகமே எதிர்த்துனாலும் சரியான செய்யறோம். காலப்போக்கில் உலகத்துக்கு புரியுது இதுதான் சரின்னு. இன்னைக்கு மிச்ச எல்லா கட்சிகளும் அவங்கள யாரும் வசைப்பாடணுங்கிறது நம்ம எண்ணம் இல்ல, அவங்கள அரசியல் படுத்தணும். நம்ம கூட நம்ம வந்துட்டு இந்த ஸ்வாட் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட். நம்ம தாவேகா தொண்டர்களை, விஜய் ஃபேன்ஸ், விஜய் கட்சியோட தொண்டர்களை வந்துட்டு த்ரெட்டா நாங்க பார்க்கல, நாங்க ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறோம். ஒரு காலத்துல இவங்களுக்கெல்லாம் வந்து பெருசா அரசியல் நாட்டம் இல்லாம சினிமா மோகத்திலே இருந்தவங்க இன்னைக்கு வேற வழியே இல்லாம அரசியல் மயப்படுத்துறாங்க. அவங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்க கிட்ட பேசி நம்ம அவங்களுக்கு புரிய வைக்கலாம். தமிழ் தேசியம்னா என்ன, இந்த கருத்தியல் என்ன, நம்ம ஏன் நிக்கிறோம், ஏன் சரியான மாற்று நாங்க தான் அப்படிங்கிறத புரிய வைக்கிறது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த விஜய் ரசிகர்களை தமிழ் தேசியத்தின்பால் ஈர்க்கிறது தான் ஒரு சரியான அரசியலா இருக்கும். அதை செய்வோம், அதை உறுதியா செய்வோம். அப்படி ஒருவேளை ஈர்க்கவே முடியல, ஏன்னா இப்போ சில பேருக்கெல்லாம் வந்து ஒருத்தர் மேல நாட்டம் இருக்கு, பிடிச்சிருக்குன்னா அவங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அதே மீறி நான் வந்து விஜய்க்கு தான் வாக்களிக்க போறேன்னா வாக்களிக்கட்டும். ஆனா அவங்க கிட்ட நம்ம கருத்தியெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அவங்க போய் பெருமையா வாக்களிக்க மாட்டாங்க. நான் வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க போறேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடைய பெருமையோட வாக்களிக்காம நம்ம செய்யறது தவறுதான். நம்ம தாவேக்காக்கோ இல்ல அதாவது ஒரு நடிகரை பின்னாடி போறதுனால எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியோ, இதனால நம்ம எதிரி பலப்படுவாங்கிறது அவங்களுக்கு புரியணும். அப்படி புரியலைன்னா அதை புரிய வச்சு எப்படி சொல்றது, ஒரு கில்ட்டோட ஒரு நம்ம ஏதோ நல்லது செய்யறோங்கிற எண்ணத்தோட அவங்க போய் தாவேக்காக்கு ஓட்டு போடாம நம்ம செய்யறதுனால ஒரு பாதிப்பு இருக்குங்கிறத அவங்களுக்கு புரிய வச்சு அதுக்கப்புறம் அவங்க தாவேக்காக்கு ஓட்டு போட்டா போடட்டும். ஆனா இதை புரிய வைக்க வேண்டியது நம்ம கடமைன்னு நினைக்கிறேன், அதை செய்யணும்னு நினைக்கிறேன். அடிப்படையில மக்களுக்கு இருக்கிற மக்களுக்கு ஒரே மாதிரியான சிக்கல்கள் தான் இருக்கும். மயிலாப்பூர் தொகுதியில வாழ்ற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மீனவ மக்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறாங்க. அங்க 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 இருக்கிற அதாவது அந்த குடிசை மாற்று வாரியம்காக அதுல இருந்து மாற்றி இப்ப வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த வீடுகளோட தரமா இருக்கலாம், அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கட்டமைப்பு எல்லாம் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கு. இதையெல்லாம் சரி செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நான் இன்னும் தொகுதிக்குள்ள முழுசா போகல, நான் அடுத்த வாரம் தொகுதிக்கு போகலான் இருக்கேன். நான் அடுத்த வாரம் தொகுதிக்கு போகும்போது அங்க இருக்கிற மீனவ மக்களோடையும் அங்க இருக்கிற பிற சமூக மக்களோடையும் மயிலாப்பூர் தொகுதி மக்களோடையும் ஒன்னா உட்காந்து அவங்க பிரச்சனைகள் என்னன்னு கேட்டு ஒரு தம்பியா ஒரு அண்ணனா அவங்க கூட நின்று அவங்க வழியில நானும் பங்கெடுத்துக்கிறேங்கிறத புரிய வைக்கணும். என்னோட மக்களுக்கு இன்னைக்கு இதுதான் தேவைன்னா அதை நிறைவு செய்யற சேவையா என் அரசியல் இருக்கணும் அப்படிங்கிற நான் நினைக்கிறேன். நீங்க மேடையில பேசும்போது சொன்னீங்க சீமான் அவர்கள் சொன்ன பிராமண கடப்பாரன் தான் இந்த சீமான் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம், அதாவது பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட கோட்டை பேசுனதுக்கு அப்புறம் பிராமண சமூகத்தில நாம் தமிழர் கட்சியோட வரவேற்பு இருக்கா இல்ல அதே அதாவது பார்ப்பன சமுதாயம் மக்கள் மத்தியில வந்துட்டு ஒரு விதத்துல நாம் தமிழர் கட்சி மேலேயும் சீமான் அண்ணன் மேலேயும் பெரிய மரியாதை உண்டு. அது ஏன்னா அந்த
ஈவேராங்கிற ஒரு ஒரு போலி பிம்பத்தை சுக்குநூறா உடைச்சதுல வந்துட்டு, ஏன்னா அப்படி ஒருத்தர் உருவாக்குனது அந்த பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம். ஒரு எண்ணிக்கையில சிறிய அளவுல இருக்கிற ஒரு ஒரு கம்யூனிட்டியை காட்டி தமிழர்களை பிரிச்சு ஆள்ற ஒரு ஒரு வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வேலைக்கு எல்லாரும் துணை போனாங்க. அப்படி இருக்கும்போது அந்த அந்த கட்டமைப்பையே உடைக்கிற மாதிரி பெரியாரே மண்ணுன்னு பேசிட்டும் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 16% வாக்கு வாங்குறதுலயே வந்து பெரும்பாலான பார்ப்பனர்களுக்கு ஒரு ஒரு இது எப்படி சொல்றது, நான் வந்து மொத்த தமிழர்களோட ஆன்மா விழிப்புற்று எழுதும்போது அதுலயே பார்ப்பனர்களுக்கான ஆன்மாவும் விழிப்புற்று எழுது. ரைட்டு, நம்ம நம்ம நமக்கு இது வரைக்கும் சொன்ன அரசியல் என்ன, நம்ம என்ன செய்யறோம், இந்த இந்த கேள்விகள்லாம் அவங்களுக்குள்ளேயே வந்திருக்கும். அது போக இப்போ இன்னும் என்ன, நம்ம யாரையும் வெறுக்கிறது கிடையாது. நாம் தமிழர் கட்சி அனைத்து உயிர்களுக்குமான கட்சி, அனைவருக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கும்னு நினைக்குது. நாம் தமிழர் கட்சியில பல பிறமொழியாளர்களுக்கு அண்ணன் வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது ஏன்னா இவங்க எல்லாம் பிறமொழியாளர்களா பார்க்கல. இவங்க எல்லாரையும் என் இன விடுதலைக்காக வேலை செய்யறவங்க, அவங்களுக்கு இதுல ஒரு பங்கு இருக்கு, இது ஒரு வரலாற்று பெருமணி, இது எல்லாரும் கூடி நின்று ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி இது எல்லாரும் நின்றுதான் செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர, அதாவது தமிழர்களோட உயரிய மாண்பை பார்க்கணும்னா அதை வந்து சீமான் அண்ணன் வடிவில பார்க்கலாம். அந்த அந்த மாண்பை பார்க்கிற பார்ப்பனர்கள் தானா மனசு மாறுவாங்கன்னு நான் நம்புறேன். இந்த தேர்தலில் நாம் தமிழர்களோட தாக்கம் எந்த அளவுக்கு நினைக்கிறீங்க? ஏன்னா இது வரைக்கும் ஒரு சீட்டு கூட இன்னும் ஜெயிக்கல, நீங்க ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல அப்படிங்கிற மாதிரி இப்ப நிறைய விமர்சனங்கள் வந்துட்டே இருக்கு. நான் இப்ப எப்படி பாக்குறேன்னா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை தான் வந்து நான் ஒரு ஒரு அளவுகோலா நான் பாக்குறேன். ஏன்னா அது வந்துட்டு நாம் தமிழர் தான் வேணும்னு பாசிட்டிவா விழுந்த வாக்கு, நேர்மறையா விழுந்த வாக்கு. அங்கேயே வந்து 16% ஒரு இடைத்தேர்தல்ல வாங்கி நிக்க முடியுது. அதுவும் அதுவும் பெரியாரே மண்ணுன்னு சொல்லி ஒரு அந்த களத்திலேயே 16% வாக்கு வாங்க முடியுதுன்னா, நாம் தமிழர் கட்சிக்கு தமிழ்நாடு பூரா பரவலா ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும், அதாவது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கிற சமயம் வரைக்குமே 16% வாக்கு இருக்கு தமிழ்நாடு முழுவதும். இந்த ஒரு அந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்து இந்த ஒரு ஒரு வருஷம் இருக்குமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கருத்தியல் இன்னும் ஆழமா போய் சேர்ந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ இன்னைக்கு தேதிக்கு நான் தேர்தல் நடந்தா கூட நாம் தமிழருக்கு குறைஞ்சது 22% வரைக்கும் வாக்கு இருக்கணும். என்னோட அனுமானம் இது. இதை வந்து நான் இது வரைக்கும் வந்திருக்கிற நம்பர் ஸ்டாட்ஸை வச்சு பார்க்கும்போது என்னால அது ஒரு ப்ரொஜெக்ஷனா பார்க்க முடியுது. ஒவ்வொரு வருஷமும் எப்படி வளர்ந்துருக்கோம், எவ்வளவு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கும்போது அந்த ஸ்டாட்ஸ் பார்க்கும்போது எனக்கு தோணுது குறைஞ்சது 22-24% வாக்கு இன்னைக்கே இருக்கு. அது ஒரு 4 முனை போட்டியிலங்கும் போது இந்த களத்தை யாராலையும் கணிக்கவே முடியாது. அப்போ நேர்மறையா வாக்களிக்கிறவங்க, அதாவது யார் வேண்டான்னு வாக்களிக்கிறவங்களை விட யார் வேணும்னு வாக்களிக்கிறாங்க இல்லையா, அவங்கதான் இந்த தேர்தலை தீர்மானிக்க போறாங்க. தமிழ் தேசியம் வேணும், நாம் தமிழர் வேணும்னு பாசிட்டிவா நேர்மறையா சிந்திச்சு வாக்களிக்கிறாங்க இல்லையா, அவங்கனால நாம் தமிழர் அரியணை ஏறும் நான் உறுதியா நம்புறேன். இந்த 2026 தேர்தல்ல சீமான் அண்ணன் கூட தம்பிகள் நாங்க எல்லாரும் சட்டசபைக்கு போவோம்னு உறுதியா நான் நம்புறேன். நன்றி.